தொடர்ந்து அந்த கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே வந்து மாமன்ற கூட்டத்துல வந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து மத்திய அரசை கண்டித்து ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கு எதிராக வந்து அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களும் திமுகவை சேர்ந்த கவுன்சிலரும் மாறி மாறி பேசிக் கொண்டு, குறிப்பா அதிமுகவை சேர்ந்தவர்கள் கொண்டு வந்த அந்த பதாகைகள், அந்த தமிழக அரசை கண்டித்து பதாகைகளை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பதாகைகளை திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் வந்து அதை பிடுங்கி கிழித்தெறிந்தார்கள். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பின்பு மேயர் ரங்கநாயகி வந்து உடனடியாக அந்த அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களை வந்து வெளியேற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்தார். பின்பு அவர்கள் 2 பேர் வெளியேறினார்கள். அதிமுகவை சேர்ந்த பிரபாகரன் அடுத்த 2 கூட்டத்திற்கு வந்து பங்கேற்க கூடாது என்றும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதுபோன்று அந்த மெட்ரோ வந்து மக்கள் தொகை காண்பித்து மத்திய அரசு வந்து புறக்கணித்த சூழல்ல இது தொடர்பா வந்து மத்திய அரசை கண்டித்து ஒரு பக்கம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதிமுக திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களுக்கு வந்து வாக்குவாதம் ஏற்பட்டதால ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வந்து மற்ற தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுவதற்கான பணிகள் வந்து நடைபெற்று இருக்கு. குறிப்பா இந்த செம்மொழி பூங்கா மற்றும் எஸ்ஐஆர் போன்ற விவகாரங்களும் வந்து இங்கு தீர்மானங்களாக பேசப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.